ஹாய் நான் தான் உங்க துளசி மிஸ் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கும் ஒரு உண்மையான சம்பவத்த சொல்ல வந்திருக்கேன். இது மாரி உண்மை கதைகள கேட்கறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னால நெறைய வீடியோஸ் போட முடியும், வழக்கம் போல. இந்த கதைய அவர் சொல்ற மாரி என்னோட ஸ்டைல்ல சொல்றேன். வாங்க கதை. இதுல பாதி நேயரோட கற்பனை கதை. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுங்க. வேற நல்ல கதைகள நாளைக்கு போடுறான் என்னோட ஸ்டைல்ல. அவன் பேர் ஹரி. அவன் சித்தி வீட்டிற்கு வேலை தேடி சென்றபோது அங்கு கிடைத்த காதல் கதையை சொல்லப் போகிறேன். ஹரி வயது 24. நன்றாக உடற்பயிற்சி செய்து உடம்பை நன்றாகவே வைத்திருந்தேன். கொஞ்சம் கருப்பு என்றாலும் சுமாராக இருப்பேன். கல்லூரி வாழ்க்கையில் இந்த காதல் எல்லாம் யோசித்ததே இல்லை. காரணம் அவனுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா இல்ல. ஒரு விபத்தில் இவன் சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். ஆன்றிலிருந்து அம்மா மட்டும்தான். அதனால் உள்ளூரில் வேலை கிடைக்காததால் அவன் சித்தி வீட்டிலிருந்து வேலை தேட வந்தான். விடியற்காலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி தன் சித்தி வீட்டிற்குப் போக ஒரு ஆட்டோவை பிடித்து அட்ரஸியை கொடுத்தான். சரியாக அவன் சித்தி வீடு இருக்கும் தெருவில் ஆட்டோகாரன் இறங்கிவிட்டான். தன் பைகளை எடுத்துக்கொண்டு சித்தி வீட்டை அடைந்தன். வாசலில் சித்தி வாசல் பெருக்கி கோலம் போட்டு கொண்டிருந்தாள். என்ன பாரத்ததும், ஹரி எப்போ வந்த நல்ல வளர்ந்துட்டம்மா எப்படி இருக்காங்க என்று சொல்லி நலம் விசாரித்தாள். நல்ல இருக்கன் சித்தி என்று சொல்லிக் கொண்டு உள்ளே நுழைந்தேன். என் சித்தி சித்ராமா நிறம், கைக்கு அடங்கதா சைஸ். சற்று பெருத்த இடுப்பு நடக்கும்போது நாட்டியமாடும் குதிரை, காதில் அசைந்தாடும் 2 ஜிமிக்கி, 3 வைத்த மூக்குத்தி, சிறிது கருத்த உதடு, 3 பிள்ளைகளுக்கு அம்மா. ஆனால் இன்னும் வயதோ 38 தான், சிறுவயதிலே திருமணம். ஆனாதால் இப்படி. ஆனால் பார்பவரை மயக்கும் கொழுத்த உடம்பு. உள்ளே போனதும் ஹரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வா காப்பி தரன் சொல்லிட்டு தூங்கிக் கொண்டிருந்தா பூஜாவை தட்டி எழுப்பினாள். ஏ எருமா எழுந்திரி, அண்ணன் வந்திருக்கான், கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா என்று. அவள் கண்ணை கசக்கிக் கொண்டு தம்பிய அனுப்புமா, தூக்கமா வருது என்றாள். அதற்கு என் சித்தியோ ஒழுங்க போடிவிட்ட, தூங்கிட்டே இருப்ப, வேலைக்கு வேற நேரமாச்சி என்று திட்டி அவளை கடைக்கு அனுப்பினாள். மீனா, என் சித்தையின் மூத்த மகள், கல்லூரியை முடித்துவிட்டு வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். 22 வயது பருவ மங்கை, மஞ்சள் கலந்த வெள்ளை நிறம், 32 அளவு, அழகான வளைவுகள், சின்னதாக மூக்குத்தி என்று பார்பவரை சுண்டி இழுக்கும் அழகு. அவளுக்கு தலைவலி காரணத்தால் கண்ணாடி உபயோகிப்பாள். அதிலேயும் மிகவும் அழகாக இருப்பாள். அவள் எழுந்து என்னை முறைத்து கொண்டே கடைக்கு சென்றாள். நானும் ஃப்ரெஷ்ஷியை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றேன். பாத்ரூம் முழுவதும் ஒரே பெண்களின் உள்ளாடை. பாத்ரூம் கயிற்றில். ஆமாம், இந்த வீட்டில் பெண்கள்தான் அதிகம். அதனாலதான் எங்க அம்மா இங்கே போக சொல்லும்போது கூட நான் ரொம்ப யோசித்தது. ஃப்ரெஷ் செய்துவிட்டு, குளித்துவிட்டு, துணிகளை மாற்றிவிட்டு ஒரு சேரில் அமர்ந்தேன். சுடுபறக்க காப்பியை மீனா மூஞ்சிக்கு நேரகா நீட்டினாள். வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். அவள் துண்டை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றாள். அவள் போனதும் சித்தி மறுபடியும், ஏய் சின்ன கழுதா அக்கா குளிக்கப் போயிட்டா, நீ எழுந்து காப்பி குடி, காலேஜ் பஸ்ல மிஸ் பண்ணா பஸ்ஸுக்கு நான் காசு தரமாட்டன், எழுந்திரி என்று திட்டி ரோஜாவை எழுப்பினாள். சித்தியின் 2வது மகள் ரோஜா காலேஜ் சென்று கொண்டிருக்கிறாள். ஒல்லியான தேகம், என் சித்தியின் மாநிறம். 19 வயதுதான், குத்திக் கிழிக்கும் அழகு. சிறிது நேரத்தில் மீனா குளித்துவிட்டு பழக்கதோஷத்தில் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வந்தாள். அவளை ஈரத்தலையுடன் பார்க்கும்போது ஏதோ காதல் தேவதை என் கண்முன்னே இருப்பது போல இருந்து என்னை மறந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தேன். நான் ரசிப்பதை பார்த்த அவள் முறைத்து கொண்டே வாயை சுளித்தபடி அறைக்குள் சென்றாள். எனக்கோ அசிங்கமாக இருந்தாது. வந்த முதல் நாளே இப்படியே என்று என்னையே திட்டிக் கொண்டேன். சித்தி காலை உணவாக இட்டலியும் சட்டினியும் கொடுத்தாள். அப்பொழுது கூட மீனா என்னை முறைத்துக் கொண்டே இருந்தாள். நான் அவளை பார்க்காமல் சாப்பிட்டு முடித்தேன். அப்பொழுது சித்தி, ஏய் ரோஜா, உன் தம்பிய எழுப்பு, லீவ் சொன்ன தூங்கிட்டே இருப்பான், அவன் அப்பா மாரி என்று சொல்லிக் கொண்டே மீனாவை பார்த்து, நீ இன்னும் கிளம்பலைய என்று கேட்டாள். அதற்கு மீனா கோவமாக, எங்கப்பா இன்னும் வரல, யாரு வந்து விடுவா என்று சித்தியை கேட்டாள். அதற்கு சித்தியோ, இந்த மனுஷன் வேற எதப் பத்தியும் கவலையில்ல, என் இப்படி இருக்கறோ என்று சலித்துக் கொண்டாள். என்னை பார்த்து, ஹரி பைக் ஒட்டுவிய என்று கேட்டாள். நானோ வேகமாக ஆமாம் என்று தலையை ஆட்டினேன். மீனாவை பார்த்தேன். கோவத்தால்
என்னை சுட்டெரித்தாள். ஆனால் சித்தியோ, அப்போ அவள் விட்டுட்டு வாட இல்லனா சாமி ஆடுவ எனக்கு வேற வேலை நிறைய இருக்கு என்றாள். நானோ தயங்க மறுபடியும் சாவியை கொடுத்து பக்கத்துலதான் மீனா வழி சொல்லவா போட என்றாள். சாவியை வாங்கி கொண்டு பைக்கை எடுத்து ஸ்டார்ட் செய்து மீனாவை பார்த்தேன். அவள் இன்னும் கோவமாக என்னை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளிடம் ஷாரி ப்ளீஸ் போலாம் என்றேன். அவளும் ஏறினால் பைக்கை கிளப்பினேன். ஒரு பக்கமாக அமர்ந்து வழியை சொல்லிக் கொண்டே வந்தாள். அவள் வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டல் வந்தது இறங்கி என்னை பார்த்து ஏன் சார் தப்பு பண்ணதும் சாரி சொல்ல மாட்டீங்கள என்றாள். நானோ பதட்டத்தில் சாரி நான் இது மாரிலம் பண்ணதே இல்ல ஒரு அழகான பொண்ண பார்த்ததும் என் உளற அவளோ என்ன சொன்னீங்க என்று கோவமாக கேட்க நானோ சாரி வாய் உளறுது ப்ளீஸ் என்றேன். அவளோ சிரித்துக்கொண்டே ஹாஸ்பிட்டல் உள்ளே நடந்தாள். உள்ளே போனதும் மீனாவின் தோழி பிரியா அவளை பார்த்து யாருடி அவன் உன்கிட்ட இப்படி கொழையுறன் லவ்வா சொல்லவே இல்ல வீட்டுக்கு தெரியுமா என்றாள். அதற்கு மீனவோ ஏய் என் பெரியம்மா பயண்டி இங்க தங்கி வேலை பார்க்க வந்திருக்கு என்றாள். அதற்கு பிரியா அதனா பார்த்தன் எங்க என்ன விட்டு நீ முதல்ல லவ் பண்றியோ பார்த்தன். அப்பாடாப்போ லவ் இல்லையா என்றாள். உடனே மீனா பிரியா மூக்க திருகி ஒழுங்க வேலைய பாப்போம் வாடி என்றாள். ஆனால் மீனாவிற்கு என்னமோ ஹரி அவளை ரசித்தது அவளுக்கு பிடித்தது. அதை நினைத்து சிரித்து கொண்டே வேலையை பார்க்க சென்றாள். ஹரி வீட்டிற்கு வந்து பைக்கை வீட்டன் அவனது சித்தப்பா பைக் நின்று கொண்டிருந்தது. பார்த்தால் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார். சித்தியின் கடைசி மகன் வருண் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ரோஜா இல்லை காலேஜ் சென்றிருந்தால் சிறிது நேரத்தில் வருணும் அம்மா நான் விளையாடப் போறேன் என்று சொல்லி கிளம்ப என் சித்தியோ டேய் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வா இல்ல அடி வாங்குவ என்றாள். பின்னாடி ஏதோ வேலை செய்து கொண்டு சரி எங்கே இருக்கிறாள் என்று பார்க்க பின்னாடி சென்றேன். ஏய் ஹரி இங்க வாயன் கண்ணுல என்ன பாரு என்றாள். நானும் அருகில் சென்று பார்த்தேன். ஒண்ணுமில்ல சித்தி என்றேன். அப்பொழுதுதான் கவனித்தேன். என் சித்தியின் அருகில் நின்று கொண்டிருந்தேன். அவளின் சுடனா மூச்சுக்காற்று என்னை இன்னும் சூடேற்றிக் கொண்டிருக்கிறது என்று என்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பார்த்தேன். ஒண்ணுமில்லை சித்தி என்றேன். சரி சோப்பு தண்ணி பட்டுருக்கும் விடு என்றாள். சரி அந்த இடத்தை விட்டு போகலாம் நினைத்தாலும் என்னை அறியாமல் என் கண்கள் அவளை ரசித்தது கொண்டிருந்தது. சேலை அணிந்து துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தாள். அவள் செய்யும் வேலையில் சுருண்டு இரு பப்பாசிகள் இடையே கயிறு போல கிடந்தது. பார்ப்போரை கிறங்கடிக்கும் காதல் அரக்கியாக என் கண்களுக்குத் தெரிந்தாள். இங்கு வரும் வரை எனக்கும் காதல் எண்ணம் பெரிதாக இல்லை. எப்பொழுதாவது உணர்ச்சி பெருக்கின் போது சுண்ணாம்பு அடிப்பேன். ஆனால் இங்கு வந்த சிறிது நேரத்திலே எனக்குள் இருக்கும் காதல் பிரிட்டு வெளியே வந்தது. இருந்தாலும் தவறு என்று மனதை சமாதானம் செய்து கொண்டு அவளிடம் நார்மலாக பேசினேன். என்ன சித்தி வாஷிங் மிஷின் இருக்கு கையில துவைக்கிறீங்க என்றேன். அவளோ சலித்து கொண்டு அது ஏதோ ரிப்பேர்டா உன் சித்தப்பா கிட்ட சொல்லி பார்க்க சொன்ன இன்னும் பார்க்கல அவரு என்ன மனுஷனோ என்று வெறுப்புடன் சொன்னாள். நான் சிறிது நாள் வேலை கிடைக்காமல் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பார்க்கும் கடையில்தான் வேலை பார்த்தேன். அதனால் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். சித்தி டூல்ஸ் இருக்க என்றேன். 1 2 தான் உள்ளது என்று நீண்டினாள். அதை வைத்து கழட்டி பார்த்தால் துணிகளில் இருக்கும் நாணயங்கள் சூழலும் மோட்டரில் சிக்கிக் கொண்டிருந்ததால் வாஷிங் மிஷின் சூழலவில்லை. அதை எடுத்தால் போதும் என்று சித்தியிடம் திரும்பி சொல்ல பார்த்தால் என் பின்னாடி குனிந்து இதை பார்த்து கொண்டிருந்தால் போல அவள் பப்பாசியின் மீது மோதினேன். சரி நகர நினைத்தால் என் தலைமுடி அவள் தாலியில் சிக்கிக் கொண்டது. என் சித்தியோ இருடா என்று சொல்லி அதனை எடுத்துவிட முயற்சித்தாள். ஒரு பெண்ணின் தேகத்தை இவ்வளவு அருகில் பார்ப்பது இதுவே முதல் முறை. என் உடல் முழுவதும் காதலாசை வழிந்தோடியது. ஒரு வழியாக எடுத்துவிட்டாள். தேங்க்ஸ் சித்தி சாரி என்றேன். எழுந்து அவள் முகத்தை பார்த்தேன். சிறிய வெக்கத்துடன் சிரித்தாள். மாநிற முகத்தில் மின்னிக் கொண்டிருந்த மூக்குத்தி முகத்தில் வழிந்த வியர்வைகள் மினுமினுத்தது. பேரழகியாக எனக்கு தெரிந்தாள். உண்மையாகவே இவள் காதல் அரக்கிதான். என் சித்தாப்பாக்கு கொடுத்து வைத்த வாழ்க்கை என்று நினைத்தேன். அப்போது சித்தி தேங்க்ஸ்டா ஹரி இப்போ வேலை மிச்சம் சமைக்க ஆரம்பிச்சிடுவன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள். ஆனால் என்னை மறந்து அவளை ரசித்துக் கொண்டிருந்தேன். அவள் வேகமாக ஹரி டே என்னாச்சி என்றாள். நானும் சுய நினைவிற்கு வந்து
இனிமே துணில ஏதும் இருக்க பாத்து போடுங்க என்று சொல்லி சாமளித்ததேன். சரிடா என்று அசைத்து நடந்து சென்றாள். என் கால்கள் அவள் பின்னாடியே நடந்தது. அவள் துணிகளை வாஷிங் மெஷினில் போட்டுவிட்டு சமைக்கத் தயாரானாள். நான் ஓரமாக நின்று அவளை ரசித்த வண்ணம் கற்பனையில் மிதந்தேன். அப்பொழுது சித்தி என்னை பார்த்து, ஹரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சாப்பிட எழுப்புறன் என்றாள். அப்போதும்தான் எனக்கும் சீசி என்ன, நான் இப்படி பண்றன், அசிங்கமா, அவ என் சித்தி, இனிமே அதிலும் நினைக்கக் கூடாது என்று அறைக்குள் நுழைந்தேன். சிறிய அறைதான், கட்டிலே பாதி அறையை அடைத்துவிடும். ஏறி கட்டிலில் சாய்ந்தேன். ஆனால் மறுபடி சித்தி என் கண்முன்னே வர கை அங்கே சென்றது. சீசி சீச்சி, மேலும் மேலும் தப்பு பண்ற ஹரி வேணாம் என்று என்னை திட்டிக் கொண்டே உறங்கினேன். ஹரி ஹரி, சாப்பிடுடாதான் எழுந்திருக்கல, டீ அது குடிடா என்று என் சித்தியின் சத்தம். கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தேன். டீயை நீட்டினால் மாலை நேரமாகிருந்தாது. என் சித்தி மஞ்சள் பூசி குளித்துவிட்டு நைட்டியை அணிந்து தலையில் மல்லிகைப்பூ என்று புதுமணப் பெண்ணைப் போல காட்சியளித்தாள். என்னை மறந்து ரசித்தேன். கையில் சுடுவைத்துப் பிடி என்றாள். நானும் முகத்தை சுருக்கி வாங்கிக் கொண்டேன். அப்படியே போனை எடுத்து பார்த்தாள். மணி 5க்கு மேல் சரி என்று முகத்தை கழுவி விட்டு வந்து டீயை குடித்தேன். பார்த்தால் ரோஜா உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். வருண் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. நான் டீ குடிக்கும் நேரத்தில் மீனாவும் வந்தால் கிளாஸை சமையலறையில் கழுவும் இடத்தில் வைத்தேன். அது ரொம்ப குறுகலான இடம். இருவர் கூட நின்று வேலை பார்க்க முடியாத அளவுக்கு நான் சித்தியிடம், சித்தி எங்க சித்தப்பா இல்லையா என்றேன். அவள் வெறுப்புடன், அவர் இப்படிதான், கம்பெனிலேதான் இருப்பாரு, வருவாரு இரு என்றாள். நானோ, அப்போ சித்தப்பா நல்லா சம்பாரிப்பாரு போல, அதன் டவுன்ல இருக்கீங்க, இல்ல சித்தி இல்லான முடியுமா என்றேன். என் சித்தி ஒருவித சலிப்புடன், நீ வேறடா, அவருக்கு குடிக்க காசு வேணும், அதுல அங்க போயிட்டு கூட்டு சேர்ந்து குடிப்பாரு, நைட் வருவாரு பாரு என்றாள். சிறிது நேரம் வெளியே போறன் சொல்லிவிட்டு தம் அடிக்க பைக் எடுத்து சென்றேன். ஒரு தம்மை பற்ற வைத்து இழுத்து புகையை விட சித்தியை அருகில் பார்த்தது நினைவிற்கு வந்தது. சீசி சீசி, அதை நினைக்கக் கூடாது என்று சொல்லிக் கொண்டு வீட்டிற்கு வந்தேன். வீட்டில் சித்தி, ரோஜா, மீனா அனைவரும் சீரியல் பார்த்துக் கொண்டிருந்தனர். வருண் என் சித்தியின் போனை நுண்டிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் சாப்பிட அமர்ந்தோம். நான் அப்பொழுதும் சித்தியை என்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பக்கத்தில் அமர்ந்திருந்த மீனா, அவளைதான் பார்க்கிறேன் என்று வாயை சுழித்தாள். நான் எதற்கு வம்பு என்று குனிந்து சாப்பிட ஆரம்பித்தேன். நாங்கள் சாப்பிடும்போதே நன்றாக குடித்துவிட்டு சித்தப்பா பைக்கில் வந்தார். சித்தியின் கோவத்திற்கு பயந்து வெளியவே அமர்ந்தார். உள்ளே வரவில்லை. என் சித்தியோ, வருண் உன் அப்பாக்கு சாப்பாடு வேணுமா கேள் என்றாள். அவனும் வெளியே சென்று கேட்க வேணாம் என்றார். ஆனால் சித்தி சிறிது சாதத்தை தட்டில் போட்டு குழம்பை ஊற்றிக் கொடுக்கச் சொன்னாள். அவரும் போதையில் மெதுவாக சாப்பிட்டார். அப்பொழுதுதான் நினைத்தேன், என்னதான் சித்திக்கு அவர் மேல் கோபம் இருந்தாலும் காதல் இருக்கிறது. இல்லையென்றால் 3 குழந்தை எப்படி இருக்கும்? அவளை பார்த்து எனக்கே ஆசை வருகிறது. முழுவதுமாக பார்த்த சித்தப்பா இன்னும் ரசித்தது அவளுடன் மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைத்தேன். அப்புறம் அனைவரும் தூங்க சென்றோம். என்னையும் சித்தப்பாவையும் ஒரே கட்டிலில் சித்தி தூங்க சொன்னாள். மீனா, ரோஜா வருணை பக்கத்து ரூமில் தூங்க சொல்லிவிட்டு கட்டில் கீழே இருந்த இடத்தில் சித்தி படுத்துக் கொண்டாள். நானும் என்ன சித்தி, தனியா தூங்குறங்கா? ஒருவேளை நான் வந்தேனா? இல்ல, சித்தப்பா குடிச்சிட்டு வந்தார் சொல்லிய என்று புரியவில்லை. நானும் போன் நொண்டிவிட்டு தூங்கிவிட்டேன். நடு இரவில் என்னை தாண்டி யாரோ சொல்வது போல உணர்வு. யார் என்று பார்த்தால் சித்தப்பா கீழே இறங்கி சித்தியை அணைத்து படுத்தார். எனக்கோ, ஆஹா, இன்னைக்கு என் கண்முன்னே ஆட்டம் போடுவார்கள் நினைத்தேன். அந்த இருட்டில் சரியாக தெரியாது, இருந்தாலும் எனக்கு இப்படி பார்ப்பது முதல் முறை, அதனால் தயரனே. சித்தப்பா மெதுவாக சித்ரா சித்ரா என்று எழுப்பினார். சித்தி அசைந்து கொடுத்து என்ன என்று மெதுவாக கேட்டாள். சித்தப்பா கெஞ்சலகா வாடி தங்கம் என்றார். சித்தி வேணம் என்று திரும்பி படுத்தாள். ஆனால் சித்தப்பா விடுவதாக இல்லை. சித்ரா சித்ரா ப்ளீஸ் வாடி என்றார். சித்தி கோவமாக, நீ சும்மா பண்ணலே, எனக்குதான் கஷ்டம். இதுல குடிச்சிருக்க வேணும், போ, எனக்குதான் கஷ்டம் போ, அதுமில்லமா ஹரி வேற இருக்கான் என்றாள். நானோ ஓகோ சித்தப்பா, மிருகம் போல, அதான் சித்தி பயப்படுகிறாள் நினைத்தேன். ஆனால் சித்தப்பா விடுவதாக இல்லை.
சரி என்று சித்தி திரும்பி படுத்தாள். ஓரிரு நிமிடத்தில் சம்பவத்தை முடித்துவிட்டு சித்தி மேல் சரிந்தார். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. மறுபடி ஒரு முத்தத்தை கொடுத்துவிட்டு ஏதோ 1 மணி நேரம் செய்தது போல தேங்க்ஸ் சித்ரா என்றார். வெளியே சென்று யூரின் விட்டுவிட்டு வந்து என்னை தாண்டி படுத்தார். படுத்ததும் உறங்கிவிட்டார். எனக்கே சித்தியை பார்க்க பாவமாயிருந்தது. அவள் அப்படியே படுத்திருந்தாள். சிறிது நேரம் கழித்து பார்த்தால் சமையலறை சென்றாள். என்ன, அங்கவா சுத்தம் செய்வாள் என்று யோசித்தேன். அப்புறம் சமையலறை விளக்கை அணைத்துவிட்டு பாத்ரூம் பக்கம் சென்றாள். எனக்கு சந்தேகம் வந்து சித்தப்பா உறங்குவதை உறுதி செய்து பாத்ரூம் நோக்கி நடந்தேன். பாவம், சித்தி சித்தப்பாவால் விரல்க்கு வேலை வைத்துக் கொண்டிருந்தாள். அதை 10 நானும் சுண்ணாம்பு அடித்தேன். சித்திக்கு சித்தப்பா செய்தது எந்த அளவிற்கு அவளை திருப்திப்படுத்தும் என்று யோசித்தேன். அவளை யோசித்தபடியே அப்படியே தூங்கிப் போனேன். அவ்ளோ நேரம் கதைய கேட்டிட எல்லாருக்கும் என்னோட மனசார்ந்த நன்றிகள். இது மாதிரி நிறைய கதைகள் நான் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதுல நான் இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்கும் தெரியும். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனசார்ந்த நன்றி.